திரு நிரஞ்சன், உங்களிடமிருந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு? மத்திய கிழக்கில் என்ன நடக்க போகுது? 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. 73லையும் இதே அக்டோபர் மாதம் யாம் கபூர் வார் ஸ்டார்ட் ஆச்சு. அதோட நீட்சியாக தான் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. போன வருஷம் ஸ்டார்ட் ஆன போர் வந்து இது வரைக்கும் வந்து நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நாடுகளுக்கு நடுவில் நடக்காமல் குழுக்களுக்கு, அதாவது இஸ்புல்லான்றது ஒரு அமைப்பு, ஹமாஸ்ன்றது ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் நடந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனை இப்போது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கிற பிரச்சனையாக பூதாகரமாக மாறி இருக்கு. ஸோ இப்போ நடக்கிற போர் வந்து இதோட அந்த ஸ்கேல், அதாவது அது எவ்வளோ தூரத்துக்கு விரிவடைஞ்சிருக்கு, இதால் வரக்கூடிய உயிர் சேதம், இதால் வரக்கூடிய அச்சுறுத்தல்னா மொத்த அந்த வெஸ்ட் ஏஷியான்னு சொல்கிற ரீஜனுக்கே, அந்த மொத்த பகுதிகளுக்கே என்ன மாதிரி அச்சுறுத்தல் வரோன்றது வந்து நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் 2 விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இஸ்ரேல் ஹமாஸை வந்து தாக்குனது வந்து அன்னைக்கு காலத்தின் கட்டாயமாக அதை நான் வந்து ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண ஃபோர்ஸ், ராஃபாவில் அவங்க யூஸ் பண்ண ஃபோர்ஸ், அதாவது அவங்க பண்ண தாக்குதல்கள் கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பலத்தை அவங்க யூஸ் பண்ணியிருக்கணுமா, அவ்வளோ உயிர் சேதங்களை அவங்க பண்ணியிருக்கணுமா அப்படின்றது 41,000 பேருக்கு மேலே இது வரைக்கும். ஆமாம், அது வந்து இவ்வளோ உயிர் சேதம் தேவையா? ஏன்னா எல்லா சண்டைக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கணும். இஸ்ரேல் இது வரைக்கும் 1 வருஷமாக அந்த குறிக்கோளை அச்சீவே பண்ண முடியலையா? அப்போ இஸ்ரேலோட நாட்டின் அரசர், அதாவது அந்த அரசோட எண்ணோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதை தான் இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் அதே தான் குறிப்பிட்டிருக்காரு. இது மாதிரி ஒரு இஸ்ரேல் அரசோட தாக்குதல்கள் வந்து இது அதாவது காசால நடந்த தாக்குதல்கள் ஆகட்டும், இல்லை இஸ்புல்லா மேலே நடந்த தாக்குதல், அவங்க பீரூட்டில் அவங்க போட்ட பாம் 80 டன் பாம், அது பங்கர் பஸ்டர் பாம்னு சொல்லிட்டு நிலத்துக்கு அடியில் போயிட்டு வெடிக்கக்கூடிய பாம், ப்ளஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பாம். அது வந்து ஷாக் வேவ்ஸ் ஏற்படுத்தி நம்ம ஒரு பூகம்பம் வந்தால் என்ன நடக்குமோ அது அங்கே அவங்க போட்ட இடத்துல வந்து மக்கள் இருந்திருக்காங்க, குழந்தைகள் இருந்திருக்காங்க, முதியோர்கள் இருந்திருக்காங்க, பெண்கள் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ ஈரான் என்ன பண்ணுது? ஈரான் பதில் தாக்குதல்ல அதே தான் அவங்களும் பண்ணுறாங்க, மக்கள் வசிக்கிற பகுதிகளை தான் டார்கெட் பண்ணுறாங்க. இது மாதிரி நம்ம பார்த்தது வந்து 1991 ஈரான் இப்போ வந்து ராணுவ தலைமையகங்கள் இந்த மொசாட்டோட தலைமையகம் அப்படி தான் இன்னும் போது, சிவிலியன் இருக்கிற இடத்த டார்கெட் பண்ணலாம் தானே. மொசாத் இருக்கிற தலைமையிடம் வந்து சிட்டிக்குள்ளே டெல்லவீவுக்குள்ளே தானே இருக்குது. அவங்களோட ராணுவ தளவாடங்களை தாக்கியிருக்காங்கன்றது எவ்வளோ உண்மையோ, மக்கள் இருக்கிறது இடங்கள்லையும் தாக்கியிருக்காங்க. இல்லை, அவங்க சொன்னதில் வந்து நாங்கள் அந்த தாக்குதலுக்கு பிறகான ஸ்டேட்மெண்ட்டில் நாங்கள் ராணுவம் சார்ந்த தாக்குதல் நடத்தியிருக்கோம், இப்படியும் இருக்காது, தாக்குதல் மாறும்னு சொல்லியிருக்காங்க. மேபி அடுத்து கூட அந்த மாதிரி வர தாக்குதல்கள்ல 500-400 ராக்கெட்டுகள் பறந்தது பார்த்தீங்களா முந்தா நேற்று. அப்போ வந்து மக்கள் இருக்கிற பகுதிகளையும் தாக்குனாங்க. நேற்று நடந்த தாக்குதலில் நவ்மேட்டுன்னு சொல்லக்கூடிய அவங்களோட F-35 ஏர்கிராஃப்ட்ஸை வந்து ஸ்டேஷன் பண்ணியிருக்கிற ஏர்பேஸை வந்து தாக்கியிருக்காங்க. அவங்களோட இஸ்ரேலோட இராணுவ தளவாடங்களோட மற்ற தளவாடங்களையும் தாக்கியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரேன். பட் இந்த தாக்குதல்கள் அதிகரிக்க உயிர் சேதம் தான் அதிகரிக்க போகிறத தவிர்த்து ப்ளஸ் பொருளாதார சேதமும் அதிகரிக்க போகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஒரு 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 3-4 நாளாக கச்சா எண்ணெயோட விலை உயர்ந்திருக்கு. இதோட பாதிப்பு இந்தியாவுக்கு இருக்கா இல்லைங்களா? 3% வரைக்கும் 3% இருக்கு. $75 கிட்ட நெருங்கி இருக்கு. ஈரானில் ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு மக்கள் நடுவில். அதே சமயத்தில் மற்ற நாடுகள், சவுதி அரேபியா ஆகட்டும், இல்லை ஜார்டன் ஆகட்டும், இல்லை இந்த பக்கம் ஈஜிப்ட் ஆகட்டும், அந்த பக்கம் சிரியா விட்டுருங்க, ஏன்னா சிரியா வந்து இந்த சண்டையில் அவங்க ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த நாடுகள் எல்லாம் அவங்களும் ஒரு ஒரு வார் சூழ்ந்த ஒரு சூழலில் தான் வாழ்கிறோன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள். இது வந்து மொத்த உலகத்தையே அச்சுறுத்துகிற மாதிரி தான் இது மாறிட்டு இருக்கு. ஆனால் இந்த சண்டை எத்தனை நாள் நீடிக்கும்ன்றதை வந்து 2 விஷயத்துலேருந்து தான் என்னால் கணிக்க முடியுது. ஒன்று, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவரோட மக்களுக்கு அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வந்து
அவங்க மக்களுக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நான் அது பண்ணிடுவேன், நான் இது பண்ணிடுவேன், நான் அவங்கள தகர்த்துடலாம், அவங்கள மொத்தமாக இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, நாங்கள் ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸை 8 சைட் இருக்குது அவங்களுக்கு, அதில் நனாட் சைட்டுன்றது வந்து 230 அடி கீழே இருக்குது. அந்த சைட்டை வந்து தாக்கிறதுக்கு இவங்களால முடியாது, அதை நான் தாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான சண்டையை வந்து இவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது தான். இது உலக போராக மாறுமா, இல்லை இப்போ இருக்கிற போர் வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுமான்றதை நம்ம பார்க்கணும். இப்போ இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியும் சார். இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கான தூரம் வந்து கிட்டத்தட்ட 2100 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. இப்போ தரைவழி தாக்குதலுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்படி இருந்தாலும் கூட சுற்றி இருக்கிற இப்போ ஹிஸ்புல்லாவா ஹமாஸ் போன்ற அமைப்புகளுடைய ஆதரவோடு நடத்தலாம். ஒன்று, வான்வெளி தாக்குதல் தான் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே ஏப்ரலில் ஒரு தாக்குதல் அவங்க நடத்தினாங்க. ஹமாஸ் அமைப்புடைய தலைவர் இங்கே வந்து தாக்குதல் நடத்துகிறப்பையும் சரி, அடுத்து ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் இங்கே வந்து தாக்குதல் நடத்தி கொள்ள 2 ஈரானுக்குள்ளே நடந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு. அதை தொடர்ந்து கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு தாக்குதல் இப்போ நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 180 பாலிஸ்டிக் ஏவுகணை எல்லாம் போயிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இந்த தாக்குதலில் இப்போ அயன்டாம் வந்து ரொம்ப பாதுகாப்பு கவசமாக இஸ்ரேலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த முறையில் 90% மேலே நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ எங்களுடைய இலக்கில் 80% மேலே சரியாக தாக்கியிருக்கு, சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பாதுகாப்பு கவசமாக இருக்கிற அயன்டோமுக்கு ஒரு சவாலாக இருக்கா? இப்போ தாக்குதல் இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டால் இஸ்ரேலுக்கு பாதிப்புகள் அதிகமாக. உங்களுக்கு இந்த அயன்டோம் விஷயம் வந்ததால் நான் சொல்ல விரும்புகிறது, அயன்டோம்ன்றது வந்து 94 கிலோமீட்டர், அதாவது இஸ்ரேல்லேருந்து 94 கிலோமீட்டர் சதுர அளவுக்கு வந்து அது ஒரு அரணாக இருக்கும். வான்வெளியில் வந்து 7 மைல், 94 மைல் கீழே வான்வெளியில் 7 மைல். அதுக்கு அடுத்து வருது மேலே மேலே எந்த ராக்கெட் வந்தாலும் அது இன்டர்செப்ட் பண்ணக்கூடியது 7 மைல்ஸ் இந்த ஆல்டிடியூட் அப்படின்வாங்க, 24 மைல்ஸ் கீழே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர்றது வந்து அரண் வர்றது வந்து டேவிட் ஸ்லிங் அப்படின்வாங்க, அது 187 மைல், 30 மைல் மேலே வான்மண்டலத்தில். அதுக்கு அடுத்து வர்றது வந்து ஏரோ, அது எக்ஸோ அட்மாஸ்பியர்னு சொல்லிட்டு அதுக்கும் மேலே இருக்கிற இதில் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ ஈரானுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஏவுகணை வந்து பெலாஸ்டிக் மிசைல்னு சொல்கிறாங்க. பெலாஸ்டிக் மிசைல்ன்றது நம்ம வில்லுலேருந்து பாயிற அம்பு மாதிரி தான், ப்ரொஜெக்டைல் தான். அது இப்படி விட்டால் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் அடிக்கக்கூடிய தாக்கக்கூடிய ஒரு மிசைல் தான் அது. அந்த மிசைல் ஷபாப் மிசைல்ன்றது தான். அந்த டிஸ்டன்ஸ் அவ்வளோ இலக்கு, கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடிய இலக்கை போய் தாக்கக்கூடிய மிசைல் வந்து ஈரான் வச்சிட்ருக்கு. பட் அயன்டோம் வந்து ஃபெயில் ஆனதுக்கான காரணம் ஸ்வாமிங் ஆஃப் மிசைல்ஸ் ஃப்ரம் இஸ்ரேல். அதாவது 10 மிசைல் 20 மிசைல் போடாமல் 400 மிசைல் சரமாரியாக போடும்போது இந்த அயன்டோம் ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்திரிக்கிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த மாயம் வந்து உடஞ்சிருக்கு. இதால் இஸ்ரேல் மக்களுக்குள்ளேயும் ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு. கொடுமை என்னடான்னா, அதோட ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி வந்து இஸ்ரேலியர் இல்லை, பாலஸ்டீனியர். பாலஸ்தீன் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அது அந்த ஈரானியன் மிசைல் ஒன்று விழுந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிசைல்ஸ் வந்து டார்கெட்டை போய் ரீச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் டார்கெட்டை போய் சேர்ந்தாலும், நியர்பை டார்கெட் போய் சேர்ந்தாலும் அவ்வளோ தூரத்து கேஷுவாலிட்டிஸை உண்டாக்க முடியல. பட் இது வந்து கல்ஃப் வாருக்கு அப்புறமா ஸ்கட் மிசைல்ஸ் ஈராக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி மக்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வான்வெளி தாக்குதல்கள் வந்து பார்க்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் வார் ஆஃப் சிட்டிஸை தான் நான் பார்க்குறேன். வார் ஆஃப் சிட்டிஸ்ன்னு ஏன் சொல்ல வரேன்டான்னா, நெக்ஸ்ட் இஸ்ரேல் டெஹ்ரானை தாக்கும். டெஹ்ரான்ன்றது வந்து ஈரானோட தலைநகரம். தலைநகரத்துலேருந்து தலைநகரத்துக்கு தாக்குதல்கள் நடக்கும். ஸோ தலைநகரத்தை தகர்த்துட்டா அந்த நாட்டோட பொருளாதார மையத்தையும் அரசியல் மையத்தையும் இராணுவ தலைமையகங்களையும் தாக்க முடியுன்றது ஒரு கண்ணோட்டம். அது எங்களோட பாதுகாப்பு இதில் வந்து எப்பவுமே தலைமையை வந்து கேப்சர் பண்ணணும், நம்ம கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரணும்னு தான் எல்லா இராணுவமே முயற்சி பண்ணோம். அதை அந்த இலக்கை நோக்கி தான் 2 பேருமே பயணிப்பாங்க. பட் பிடன் வந்து கிளியராக சொல்லியிருக்காரு, நீ நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு தாக்குதல் பண்ணால் அமெரிக்கா வந்து அங்கீகாரம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்ரேல் என்ன மாதிரி தாக்குதலை வந்து இப்போது மேற்கொண்டு பண்ண போகுதுன்றதை வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய. 2 பேர்ட்டையுமே அணு ஆயுதங்கள் இருப்பதாக உறுதியாக இல்லை, ஆனால் அணுசக்தி மையங்கள் இருக்குது. அதில் அணு ஆயுதங்கள் இவங்களுக்கு பீர்ஷிபாவில் இருக்குது. இஸ்ரேலுக்கு தேர் ஆர் த்ரெஷ்ஹோல்டு பவர்னுவாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து நியூக்ளியர் பவர் தான் இஸ்ரேல். ஈரானுக்கு வந்து
அந்த நானாட்ஸ் பிளான்ட்லேயே 160 சென்ட்ரிஃபியூக்ஸ், அதாவது யுரேனியமை வந்து சுத்திகரிக்கப்பட்ட யுரேனியம், அணு குண்டு செய்யறதுக்கு தேவையான யுரேனியமை அவங்களுக்கு அந்த பிளான்ட்ல கெப்பாசிட்டி இருக்குது. அந்த பிளான்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த 4 சயின்டிஸ்ட், அவங்கள 2010லேருந்து 2020க்குள்ள 4 சயின்டிஸ்ட்டை வந்து இஸ்ரேல் கொண்டு இருக்காங்க. ஒருத்தர் பேர் மேசூத், ஒருத்தர் பேர் வந்து மஜீத், இன்னொருத்தர் பேர் வந்து முஸ்தஃபா, இன்னொருத்தர் பேர் மோசின். அப்பாசின்னு ஒருத்தரை ட்ரை பண்ணாங்க, அவர் மட்டும்தான் உயிர் பிழைத்தார். ஸோ இதை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மறந்துடுறது என்னென்னா, ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டோட ஜென்ரல்ஸை வந்து இஸ்ரேல் தாக்கியிருக்கு. இந்த வருடம் பிப்ரவரி மாதத்துலேயே ரீசா சைதின்னு சொல்கிற ஒரு ஜென்ரல் மேலே தாக்குதல் பண்ணி அவரை கொண்டு இருக்காங்க சிரியாவில். இப்போ வந்து நசரல்லா கூட கேஷுவாலிட்டி, அதாவது இறந்து போனவர்களில் ஒருத்தர் ஜென்ரல் பிரிகேடியர் ஜென்ரல் அப்பாசின்னு சொல்லக்கூடிய ரெவல்யூஷனரி கார்டோட கமாண்டர். ஸோ அதனால் ஈரானில் வந்து ஈரான் அரசுக்கும் அவங்க மேலே ஒரு அழுத்தம் இருக்குது இல்லைங்களா? ஈரான் ஒரு பக்கம் இஸ்ரேல் அதிபருக்கு எப்படி மிரட்டல் விடுத்திருக்காங்களோ அதுபோல் இங்கே கமானிக்கு வந்து சுப்ரீம் லீடராக இருக்கிற அவருக்கு வந்து அவருக்கும் ஒரு த்ரெட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்கு, அதிகாரப்பூர்வமாக இல்லைன்னா கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 நாடுகளுக்கும் அழுத்தம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 நாடுகளுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நெத்தனியாஹு வந்து அவர் சேஃபாக இருப்பார், கெமேனி சேஃபாக இருப்பார், பட் அவங்க மக்கள். பேசலாம். நிரஞ்சன், போர் மூலக்கூடிய சூழல் இருக்குது, அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் அரண் என்று சொல்லப்படுகிற அயன்டோம் வந்து இல்லை, பாதுகாப்புலாம் இல்லை அப்படிங்கிறத ஈரான் சொல்லுது. இப்போ அப்படி இருக்கிற சூழலில் இஸ்ரேலுடைய வியூகம் என்னவாக இருக்கும், ஈரானுடைய தாக்குதல் என்னவாக இருக்கும், பதிலடி கொடுப்போம், நீங்கள் இதற்கான வினையை அனுபவிப்பீங்க அப்படிலாம் இஸ்ரேலுடைய அதிபர் சொல்கிறாரு. நான் இதுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு சார் சொன்னார் ரஃபேல் வந்து இஸ்ரேலோடது இல்லை, ஃப்ரெஞ்ச். ரஃபேல் இஸ் அ ஃப்ரெஞ்ச் ஏர்க்ராஃப்ட். இட்ஸ் அ ஃப்ரெஞ்ச் சார், பேசிக்கலி இட்ஸ் அ ஃப்ரெஞ்ச். ஓகே. செகண்ட், 1971 பிளாக் செப்டம்பர்ன்ற ஒரு குரூப், பாலஸ்டைனில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை அடித்து துரத்துனது வந்து ஜார்டனோட கிங் ஹுசைன். ஓகேங்களா? அவங்கள அடித்து லெபனானுக்கு போனாங்க. பிஎல்ஓ வந்து லெபனானுக்கு ஷிஃப்ட் ஆகி அதுலேருந்து திரும்பி டுனிஸுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க, டுனிஷியாவுக்கு. 2. மூணாவது, 1971 இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமராக இருக்கும்போது மோஷே டயான் இந்தியாவுக்கு வந்து போயிருக்கார். அன்றைய இஸ்ரேலோட ஜென்ரல் சப்சிக்வெண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். அதுக்கப்புறம் 1992 எனக்கு தெரிஞ்சு 92 பாஜக சர்க்கார் இல்லைன்னு நினைக்கிறேன். நரசிம்மராவ் தான் இந்தியாவோட பிரதமர். அவர் தான் இந்தியா இஸ்ரேலோட உறவை வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை தொடங்கினார். காங்கிரஸ் சர்க்கார் பீரியடில் தான் தொடங்கிச்சு. 2. நெக்ஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு, இப்போ நீங்கள் கேட்டதுக்கான ஒரு நெக்ஸ்ட்டு, ஏன்னா நான் லாஜிக்கலாக சொல்கிறோன்னு தான் நான் விரும்புகிறேன். நெக்ஸ்ட்டு சொல்கிறது, இந்த ஷியா கிறிசன்ட் வர்சஸ் சுன்னி கிறிசன்ட்னு ஒன்று பிரச்சனை இப்போ இல்லை, பல ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இது வெளிப்படையாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிருக்கு. இதுதான் எப்படின்னு சொல்கிறேன்டானா, இப்போ கணேஷ்குமார் சார் சொன்ன மாதிரி, இப்போது சுன்னி கிறிசன்ட்னு சொல்லக்கூடிய நாடுகள் என்ன, ஹஷமைட் கிங்டம் ஆஃப் ஜார்டன். அதாவது ஹஷமைட் கிங்டம் ஆஃப் ஜார்டன்ன்றது இவருக்கே தெரியும், சாருக்கு சொல்லுவார். அது வந்து நபிகள் நாயகத்தோட சந்ததி தான் அந்த நாட்டோட அரச குடும்பமாக இருக்குது. அதே மாதிரி தி ஹோல்டர்ஸ் ஆஃப் கீஸ் டு த 2 ஹோலி மாஸ்க்ஸ், சவுதி ஆட்சியாளர்கள் 2 முக்கியமான மாஸ்க்கு, இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப புனிதமான பகுதிகளோட மாஸ்க்குகளோட சாவிகளை வச்சிருக்க அரசர்கள் வந்து அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. இந்த பக்கம் முதல்ல இஸ்ரேல் அங்கீகரிக்க மாட்டேன்னு சண்டை போட்டு, ஒரு சண்டை இல்லை 4 வாட்டி சண்டை போட்ட ஈஜிப்ட் சைலண்ட்டாக இருக்குது. முடிச்சிடுறேன் சார். நான் உங்கள்கிட்ட வரேன். சண்டை அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போது இந்த சண்டை எப்படி மாறிட்டு வருதுன்னா, சன்னி இஸ்லாமிக் வேர்ல்டு ஃபுல்லாக சைலண்ட் ஆகிட்டு இருக்கு. அதே ஷியா கிறிசன்ட் வந்து ஓங்கிட்டு இருக்கு. அந்த ஷியா கிறிசன்ட் ஓங்கிறதுக்கு அவர் சொன்ன போல ஈரானும் ஈராக்கும் தான் ஷியாக்கள் அதிகமாக வசிக்கிற நாடு. பட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா, ஹிஸ்புல்லா இஸ் a நான் ஸ்டேட் ஆக்டர், ஹவுத்தின்றது நான் ஸ்டேட் ஆக்டர். அவங்க வந்து ஒரு போராளி குழுக்கள் தான். அதெல்லாத்தையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு, நீங்கள் கேட்டது சண்டை எப்படி தொடரும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் அவங்கள சுற்றி ஒரு சூழலில் அவங்க மாட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா யூ மஸ்ட் நாட் ஓப்பன் டூ மெனி ஃப்ரான்ஸ் அப்படின்வாங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா,
நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி போகிறீங்கன்னா அந்த இலக்கு வந்து என்ன நிர்ணயிச்ச அப்புறம் அதை நோக்கி தான் உங்களோட துருப்புகளை மூவ் பண்ணணும். அதை விட்டு இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் சிதறடிச்சோன்னா நம்மளால் ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண முடியாது. இன்னைக்கு இஸ்ரேலோட நிலைமை ஹிஸ்புல்லாவை தகர்க்கிறதா, இல்லை ஈரானை தாக்குதல் பண்ணுறதா, இல்லை ஹவுத்திகளை வந்து அடக்கிறதா, ஹமாஸ் இல்லை ஹமாஸை வந்து கட்டுப்படுத்துறதா? எனக்கு தெரிஞ்சு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர் இன்டர்னல் ஆடியன்ஸ்னால் அவரோட மக்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு சர்வ வல்லமை மிக்க தலைவராக காட்டிக்கிறதுக்காக சில விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருக்கார். இது எத்தனை இப்போ சமீபத்தில் வந்து சில அவருடைய வீடியோக்களில் பேசி வெளியிட்டிருக்கிற வீடியோக்களில் ஒரு செய்தியாளருக்கு ஒரு அறிவிக்க வீடியோவில் கையெல்லாம் ஒரு நடுக்கத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அப்போ நெதன்யாகு ஒரு அச்சத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிற அந்த வீடியோக்கள் வெளிப்படுத்துது. நீங்க சொல்றீங்களா ஒரு ஹீரோவா தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறான்னு சொல்றீங்க, ஆனா இது போன்ற வீடியோக்களை வருதுங்கிறாங்க. ரெண்டு முரணா இருக்குங்கிறத சொல்றேன். நான் ஹலீம் கிட்ட வர்றேன். நெத்தன்யாஹூ ஆகட்டும், ஏரியல் ஷெரான் ஆகட்டும், ரெண்டு பேருமே they were considered as hawks. ஏரியல் ஷெரான் இருந்த காலகட்டத்தில் தான் செகண்ட் லெபனான், அதாவது 2006 லெபனான் இன்வேஷன் நடந்தது. அப்போ வந்து ரெண்டு இஸ்ரேலி சோல்ஜர்ஸை வந்து அவங்க பிணைக்கைதிகளாக பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலி இராணுவம் லெபனானை இன்வைட் பண்ணி 35 நாளுக்கு அப்புறமா ஒன்றும் சாதிக்காமல் திரும்பி பின்வாங்கினாங்க இஸ்ரேலி இராணுவம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா இன்னைக்கு நெத்தன்யாஹூ வந்து அவர் வந்து ஒரு குறிக்கோள் இல்லாத சண்டையை தொடர்ந்துட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். என்னோட ஆர்மி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எல்லா வாருக்குமே ஒரு எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் தேவை சார். எது என்னோட எய்ம், நான் இங்கே வரத்துக்கு நான் எப்படி வரப்போகிறேன், இந்த இடத்துக்கு திருப்பி சொன்னார். அதாவது ஒரு பெரிய அழித்தொழிப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வர்றாங்க, இஸ்ரேலை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு புள்ளிக்கு வர்றாங்க. அது அவரால் அச்சீவ் பண்ண முடியாதுன்றது முதல். இது கடைசியாக நான் சொல்ல விரும்புறது, எல்லாரும் அமெரிக்காவை பற்றி பேசினாங்க. ஆண்டனி பிளிங்கனோட ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்ட் ஒன்று, ஆண்டனி பிளிங்கன்றது அவங்கள செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அவர் ஒரு பாலிசி டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கார். அதில் 4 நாடுகளை, பிரச்சனைக்குரிய நாடுகள், அமெரிக்காவோட வல்லரசு நிலைமை, அவங்க பொசிஷனை ஒரு பொருளாதார வல்லரசாகவும் இல்லை இராணுவ வல்லரசாகவும் இருக்கிற அந்த அவங்க பொசிஷனை வந்து அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய நாடுகள் 4 நாடுகளாக அவர் கருதி இருக்கார். ஒன்று வந்து சைனா, இன்னொன்று ரஷ்யா, இன்னொன்று ஈரான், 4வது நார்த் கொரியா. இதில் நீங்கள் இந்த சண்டையை நடத்திட்டீங்கன்னா அந்த பர்ஷியன் கல்ஃபில் எண்ணெய் வந்து போக்குவரத்து நின்று போயிடுச்சுன்னா அதிகமாக லாபம் அடையக்கூடிய நாடு எது? ரஷ்யா. ஒன்று. ரெண்டாவது, சைனா வந்து டாலர் வந்து இன்னைக்கு வந்து டாலருக்கு வந்து நிகரான கரன்சியாக இல்லை டாலர் விழுந்துருச்சுன்னா டாலர் ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய கரன்சியாக மாறக்கூடும்னு சொல்லிட்டு பிளிங்கன் சொல்கிறது எந்த கரன்சியானா சைனாவோட யுவானை. ஸோ இவங்க 2 பேரும் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறது யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க? இந்த ப்ராக்சி வாரில் ஈரானை வந்து ஒரு துருப்புச்சீட்டா யூஸ் பண்ணி அவங்க வந்து ஈரானை வச்சு அமெரிக்காவோட துருப்புச்சீட்டான இஸ்ரேலை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வல்லரசுகளுடைய மறைமுக யுத்தம். இதோட பிரஷர் எங்க தெரியுதுன்னா யுக்ரைன்ல பாத்தீங்கன்னா அங்க அமெரிக்கா $55 பில்லியன் யுக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்கான். அங்க ரஷ்யா வந்து ரஷ்யாவுக்கு சைனாவும் சப்ளை பண்ணிட்டு இருக்கான், ஈரானும் சப்ளை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்க போர் நிறுத்தத்துக்கான சாத்தியக்கூறு வரும்போது இங்கேயும் போர் நிறுத்தத்துக்கான சாத்தியக்கூறு வந்துடும். ஒரு சரியான புள்ளியை தொற்றிருக்கீங்க. வல்லரசுகளுடைய மறைமுக யுத்தமாக இது தொடர போகுது அப்படின்ட்டு. சுருக்கமா சார் குறுக்கிட்டீங்க. குறுக்கிட்டதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், இஸ்ரேல் வந்து அமெரிக்காவின் கைப்பாவையாக தான் செயல்பட்டு இருக்குன்றதுல 2 கருத்துக்கள் இல்லை. இன்னைக்கு ஈரானும் ரஷ்யாவின் சைனாவின் கைப்பாவையாக தான் செயல்பட்டு இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வல்லரசுகளோ இல்லை முன்னாள் வல்லரசுகளோ இவர்கள் வந்து அவங்களோட பனிப்போரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தால் உலகம் வந்து நிம்மதியை நாடும். பனிப்போர் முடிவுக்கு வந்ததா நம்ம சொன்னா முடிவுக்கு இன்னும் வரல. ஏன்னா அமெரிக்காவோட பாலிசி வந்து அவனை பொறுத்த வரைக்கும் அவன் யூனிபோலார் உலகத்தை தான் நாடுவான். அதாவது சர்வ வல்லமை படைத்த வல்லரசா அவன் ஒருத்தன் தான் இருக்கணும்னு நினைப்பான். இல்லை அவனுக்கு நம்பர் 2வா சைனா வளர்ந்தா ஓகே, பட் மற்ற நாடுகள் வந்து வளர்றது அவனுக்கு விருப்பம் இல்லை. குறிப்பிட்டு இந்தியா மாதிரி நாடுகள் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி என்ற கான்செப்ட் பேசக்கூடிய நாடு, அதாவது என் நாட்டோட நான் எடுக்கிற டெசிஷன் என் நாட்டோட நலன் கருதி எடுப்பேன். நான் இஸ்ரேல் கூட ரஃபேல் பிளேனும் வாங்க முடியும், ஈரான் கிட்டேருந்து நான் கச்சா எண்ணெயும் வாங்க முடியும், சாபஹார் போர்ட்லையும் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்,
அந்த சைடு போயிட்டு நான் இஸ்ரேலோட நாட்டோட பிரதமரையும் பார்க்க முடியும், இந்த சைடு பாலஸ்டைனோட ஜனாதிபதியை பார்த்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டை நம்மள பிரதமரால் வாங்கிட்டு முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி என்ற கான்செப்டை வந்து அறவே எதிர்க்கிற நாடு யாருன்னா அமெரிக்கா. ஸோ இந்த சூழ்நிலையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவோட செயல்பாடு எப்படி இருக்கும், இந்தியா என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெய்சங்கரோ சரி மோடியோ சரி இந்த சண்டையை விரும்பலை. அதுலேருந்து அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க இந்த சண்டையை விரும்பலன்ட்டு. பட் இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி சுமன் சார் சொன்ன மாதிரி அமெரிக்கன் எலெக்ஷன் ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது சொல்யூஷன் வந்து யுக்ரைன் போரும் அதே டைமில் தான் முடிவுக்கு வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஏன்னா அப்ரஹாமிக் அக்கார்ட்ஸை வந்து ட்ரம்ப் ஆதரிக்கிறார், அதே சமயத்தில் யுக்ரைன் போர் நிறுத்தத்தையும் ட்ரம்ப் ஆதரிக்கிறார்.